கண்ணதாசனின் கவித்தமிழ். கண்ணதாசன் ஓர் பல்கலைக்கழகம். இலக்கியமா இருந்தாலும் சரி, சமுதாயம் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைக்கேற்றவாறு பாடல்கள் அமைக்கணும்னாலும் சரி, பொதுமக்களுக்கு, எளிய மக்களுக்கு சிறந்த கருத்துக்கள் சென்றடையணும் அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிதைகள் பல படைப்பார் அப்படின்னா அது கண்ணதாசன் தான். கண்ணதாசன் சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வருது? கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானேன்னு பாடியதும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமான்னு துவண்டு போயிருந்தவங்களுக்கெல்லாம் ஊக்கமூட்டி கவிஞர் வாலிக்கே ஊக்கமா இருந்த நாட்டுக்கோட்டை தந்த பாட்டுக்கோட்டை கவியரசர் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியராக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவியரசர் கண்ணதாசன் பல திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்காருங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவாக ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பார்ப்போம்? இந்த காலத்து மக்கள்கிட்ட கேட்டால் திரைப்படம் எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்க வேலையில் என்னோட அசதி, என்னோட எல்லாத்தையுமே மறந்து என் குடும்பத்தோட அல்லது நண்பர்களோட நான் போய் அதெல்லாம் மறந்து சந்தோஷமாக சிரித்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கானது தான் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நகைச்சுவைக்கு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. சரி, கண்ணதாசன் 3 தலைமுறைக்கு முந்திய கவிஞர். அப்படி இருக்கையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள் அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல கடுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம எல்லாரும் ரசிக்கக்கூடியமான வகையில் நிறைய நிறைய நகைச்சுவை காட்சிகள் கண்ணதாசன் அவர்களுடைய வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அது எங்கெங்கே இடம்பெற்றிருந்தால் சிறப்பாக இருக்குமோ அது மாதிரியே அவர் இடம்பெற செய்திருக்கிறார். பொதுவாக நகைச்சுவை அப்படின்னா ஒருத்தருடைய மனதை புண்படுத்தாமல் அவரை மகிழ்விப்பது தான் நகைச்சுவை. இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கண்ணதாசன் எழுதின வசனம் நானே ராஜா அப்படின்னு சிவாஜி, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாக இருக்கிறார். அதில் படத்தின் துவக்கத்திலே ஒரு காட்சி வருது. 2 பாளையங்கள் இருக்குது. அந்த பாளையக்காரரும் அவருடைய மனைவியும் அவருடைய மாமாவை பார்க்குறதுக்கு வராங்க. அவங்களுக்கு தூது வருது. வரவங்களுக்கு நல்ல மாலை மரியாதை செய்யணும் அப்படின்னு மாமா முடிவெடுத்து அங்கே இருக்க வேலையால் கூப்பிடுறார். கூப்பிட்டு அரசனும் அரசியும் வராங்க, மாலை மரியாதை செய்யணும், ஏற்பாடு செஞ்சுட்டு வா. முதல்ல வர்றாங்க அப்படின்னா வரட்டுமே அப்படின்னு அவன். சரி வர்றாங்க, போய் மாலை மரியாதை செஞ்சுட்டு வா. சரியா, சரி என்ன அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவான். மறுபடியும் திரும்பி வருவான். என்னடா? இல்லை, மாலை மரியாதை, மாலை நம்ம வாங்கணுமா அவங்க வாங்குவாங்களா? நம்ம தான் வாங்கணும் அப்படின்னுவார். சரி, மறுபடியும் நடந்து போயிட்டு திரும்பவும் வருவார். திரும்ப இப்போ என்னடா உனக்கு அப்படின்னா, இல்லை மாலை மரியாதை நம்ம போடணுமா அவங்களே போடுவாங்களா அப்படின்னா, நம்ம தான் போடணும். என்னது நாம போடணுமா அப்படின்னு கேட்பான். நம்ம தான் போடணும் அப்படின்னு மாமா சொல்லுவார். சரி சரி நம்ம தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவான். மறுபடியும் திரும்பி என்னடா டே எப்படிம்பாரு. இல்லை 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 நான் புரிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடுவார். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நகைச்சுவையை வைத்தே ஆரம்பிக்கிற மாதிரியான காட்சிகள் அவர் அமைத்திருக்கிறார். உலகத்தினுடைய மிக உன்னதமான உணர்வு காதல். காதலை இந்த காலத்து இளைஞர்கள் பல பரிமாணங்களில் மாற்றி அது காதலானே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு பல கோணங்களில் அதுக்கு பல பேர் வைத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் இன்னைக்கு பொதுவாக காதலர்கள் பேசினாலே கிரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். அப்பொழுது காதலர்களுடைய மொழி என்ன? காதலர்கள்லாம் அவங்க எப்படி பேசிக்கணும் அப்படின்னா, திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுவார், கருமணியிற் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருணுதற்கு இல்லை இடம். என் கண்ணோட கருமணியில் இருக்கிற பாவையே நீ போயிடு, வரப்போகிற பொண்ணுக்கு அந்த இடம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணில் வச்சு காக்கக்கூடிய அளவுக்கு காதல் இருந்ததா வள்ளுவர் சொல்லுவார். இதே நாமுத்துக்குமார் அவர்கள்ட்ட வந்தோம் அப்படின்னா, காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கலற்றுவை, முட்டாளாய் புறப்படு அப்படின்னு எழுதியிருப்பார். இப்படி செல்லமாய் கொஞ்சியும் குழந்தையாய் குழைந்தும் பேச வேண்டியதுதான் காதல். அப்படி காதலை கண்ணதாசன் எப்படி எழுதுகிறார்? கண்ணதாசன் ஒரு சாதாரண வசனகர்த்தாவா அதை எழுதணும் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா வெறும் காதல் வசனங்கள் தான் வந்திருக்கும். ஆனால் இவர் கவியரசர் கண்ணதாசன் அல்லவா? அவர் எழுதுகோளை எடுத்தது என்னவோ காதல் வசனங்கள் எழுதத்தான். அந்த காதல் வசனங்களையும் அவர் கவித்திறனால் கவிதைகளாகவே இடம்பெற்றது
அப்படின்னு சொன்னா அதுதான் கவியரசரின் கவித்திறம் படைத்த காதல். அந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. 2 காதலர்கள் பேசிக்கிறாங்க, நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. சந்திச்சோடனே தலைவி சொல்றா, வந்ததுலேருந்து என்னை நீங்கள் கண்டுக்கவே இல்லை, எனக்கு வருத்தமாக இருக்குது, என்னை ஏங்கி ஏங்கி எண்ணி எண்ணி ஏங்கி போயிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன், இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நேத்திக்கு பூரா உன்னைத்தான் நினைத்து நினைத்து கற்பனையில் மூழ்கி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். நேற்று மட்டும்தானா, முந்தா நேத்து அப்படின்னு கேட்பாங்க. முந்தா நேத்து உனது கனிவா இதழை நினைத்து நினைத்து கற்பனையில் கரைந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். காலை முதல் மாலை முறை கரைந்து போயிருந்தேன்வார். சரி, மாலை வரைக்கும் தானே, இரவில் அப்படின்னு கேட்டா, இரவில் கனவில் நீ வந்தாய், நான் தானே வந்தேன், நீங்கள் கூப்பிடவில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னும் உச்சகட்டமாக போய் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு, யாரையும் விட உன்னைத்தான் அதிகமாய் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தலைவி சொல்லுவாங்க, யாரையும் விடவா, அப்போ என்னைய போல இன்னும் சில பேரையும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு வருத்தமாயிடுவாங்க. உடனே சரி இன்னும் நல்லா சொல்லணுமே அப்படின்னு அரண்மனை முற்றத்தில் நான் உட்கார்ந்துருக்கும் போது நாரை பறவைகள்லாம் பறந்து பறந்து போகும். பறந்து போகிற நாராய் கிட்டலாம், நாராய் நாராய் நான் உனக்கு நிறைய பூக்கள் கொண்டு வந்து தரேன், என் காதலி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கும் பெருசாக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி அந்த போன வசனத்தில் சந்தேகப்படும் போது அவர் சொல்லுவார், சந்தேகம் பெண்களுக்கு தாய் வீடு அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒருவரின் குணத்தையும் அங்காங்கே எழுதி சென்றவர் கண்ணதாசன். இப்படி சொல்லிகிட்டே போகும்போது, சரி அப்பா கவிஞரே போதும் நிறுத்தும் அப்படின்னு தலைவி சொல்லுவாங்க. இல்லை, நான் இதே போல் உன்னுடைய உருவத்தில் கலந்து கலந்து உன்னால் நான் அந்தரலோகத்துக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஐயையோ பத்திரமாய் இறங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கு பேசினால் கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை கேட்டால் காதலர்களின் மொழி இப்படித்தான் இருக்கும், இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியே தான் கண்ணதாசனும் எழுதியிருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னாலே நமக்கு பாடல்கள் தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு. இதற்கப்புறம் இன்னும் அவர் எழுதிய பல படங்களையும் பார்த்துவிட்டு, கவியரசர் என்றால் வசனகர்த்த வசனங்களையும் எழுதிய முக்கியமான வசனகர்த்தா என்று மக்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நிறைய அரிய தகவல்கள் நீங்கள் சொன்னீங்க. என்னென்ன படங்களுக்கெல்லாம் அவர் வசனம் எழுதியிருக்கார் அப்படின்னு. எனக்கு உடனே எப்போதுமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படிங்கிற அந்த வசனம் தான். இப்போ கவிஞர்கள் உரையாடல்கள் எழுதியிருக்காங்க, கண்ணதாசன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களால தவிர்க்கவே முடியாது, என்னென்னா அவங்களையும் அறியாமல் அந்த வசனத்தில் ஒரு கவித்துவம் வந்துடும், அல்லது ஒரு உவமை வந்துடும், அல்லது ஒரு எதுகை முனை வந்துடும். அவங்களால வெறும்னு அப்படியே தகவல்களை அடிக்கிட்டு சொல்லி போக முடியாது. அது மற்றவங்க செய்கிறது. ஆனால் ஒரு கவிஞன் வசனம் எழுதும்போது அதில் சிறிதளவு அந்த கவித்துவமோ அல்லது ஒரு கவிதை தன்மையோ இல்லாமல் அவங்களால எழுதவே முடியாது. இதற்கு கண்ணதாசனும் விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் என்ன ஸ்பெஷலாக அல்லது சிறப்பாக பார்க்குறீங்க கண்ணதாசனுடைய வசனங்களில்? எனக்கு பிடிச்சது அப்படின்னா, பொதுவாக வசனங்கள் அப்படின்னா, இந்த காலத்து நான் முதல்ல இப்போ தான் கண்ணதாசன் வசனங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு இந்த சுற்றுக்காக தான் நான் தேடி போய் எடுத்து அந்த திரைப்படங்களை எடுத்து பார்த்தேன். இப்போ 2000களில் பிறந்த ஒரு குழந்தை, எனக்கு அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப எளிமையாக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களில் நம்ம இலக்கியங்களையோ இல்லை இலக்கணங்களையோ பெருசாக பார்க்க முடியறதில்ல. நகைச்சுவை இருந்தாலுமே அது 2 பேரை புண்படுத்தி, மக்களையும் புண்படுத்தி, ஒரு 3வது மனிதரை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் சமுதாய மாற்றத்திற்காக நல்ல கருத்துக்களை கொண்டு ஒரு திரைப்படம் முழுக்க செறிவாக வசனங்கள் எழுத முடியும் அப்படிங்கிறது நான் கண்ணதாசனிடம் பார்த்து வியந்த ஒரு விஷயம். சரிம்மா, தேங்க்யூ, சிறப்பு.